வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட் ஃபார்ம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்காலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உங்கள் கோழிகளுக்கு யாரும் விஷம் வைத்து விட்டால் அதை நம்ம எப்படி காப்பாற்றுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வளர்த்துட்டு வர சிறுவடை கோழிகளுக்கு யாரும் விஷத்தை வச்சுட்டாங்க. இது ரொம்பவும் ஒரு கசப்பான விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இதனால் ஒரு 5 கோழி வரையும் இப்போதைக்கு நான் இழந்திருக்கேன். ஒரு கோழியை நம்ம ஓரளவு காப்பாற்றியாச்சு. நம்ம கோஎஃப்எஸ் 29 அகத்தி, சவுண்டல், வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாரும் ஆடு மாடு கோழி எதுவும் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இது 5 வருடம் வரையும் வளரும். அதுவும் இல்லாமல் செம்மண்ணில், அப்புறம் கரிசல் மண், எந்த மண்ணாக இருந்தாலும் வளரும். வறட்சி அப்புறம் அதிகமான நீரையும் தாங்கி வளரக்கூடியது தான் இந்த நம்ம விற்கிற விதைகள் எல்லாமே சொல்லலாம். நம்ம இன்றைக்கி சந்தித்த ஒரு பெரிய இழப்புனா ஒரு 5 கோழி இறந்து போச்சு. அதை நம்ம எப்படின்னா எடுத்து ஒரு வீடியோவாகவே போடலாம். ஆனால் நீங்கள் பார்க்குற நீங்களும் ரொம்பவும் ஒரு சங்கடப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் நம்ம எதுவுமே போடலை. கோழிகள் எல்லாமே குன்னிட்டு ஒரு மாதிரி ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இது மாதிரி இருந்துச்சு. சொங்கி மாதிரி சொல்லலாம். அப்படியே நடக்க முடியாமல் ஒரு தவந்த அந்த நிலையில் இருந்துச்சு. நம்ம என்ன செஞ்சோம்னா அதுக்கு புளியை கரைச்சி அப்படியே ஒரு தண்ணியில் எடுத்து லைட்டாக சிரிஞ்சு எடுத்து 5 ml வாயில் அடித்து விட்டோம். அது மூலியமாக இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. அது கூட நம்ம ஒரு 2-3 மல்டிவிட்டமின்ஸ் சிறப்பை கொடுத்தோம். அதையும் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் கோழிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் செஞ்சு பாருங்கள். ஏன்னா வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். நான் வளர்த்த எல்லா கோழிகளும், குறிப்பாக இந்த 5 கோழிகள் இறந்து போச்சு. அந்த 5 கோழிகளும் 1 மாத ஒன் டே சிக்லேருந்து இப்போ ஒரு 4-5 மாதம் அந்த ஏஜ் வரையும் நம்ம பார்த்து வளர்த்துட்ருக்கோம். இதுதான் எனக்கு இன்றைக்கி பெரிய ஒரு அப்செட் ஆகி போச்சு மைண்டில். ஏன்னா மரத்து மேலேயே நின்றுக்குச்சு ஒரு 2-3 கோழி. அதனால் இறங்க கூட முடியல. அப்புறம் இறங்கி நான் இந்த புளி கரைசல்ட்டுவாங்க அதை கோழிகளுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆஸ்டோவெட்டுன்னுவாங்க. ஆஸ்டோவெட்டுன்றது குறிப்பாக இந்த கால்சியம் அதிகமான அளவில் வர்றதுக்காண்டி கொடுக்குறது. இது கால்நடையில் கோழிகளுக்காகட்டும், அப்புறம் ஆடுகளுக்கும் சரி, நம்ம கொடுத்தோம்னா கால்சியம் சக்தி, அதனுடைய போன் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அப்படி கொடுத்தா தான் இந்த கோழிகள் இந்த விஷத்தை வச்சதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரும். சத்து கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அதனால் சத்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த கோழிகள் ரொம்பவும் இதாக இருக்கும். அது போக நம்ம வைமரால் கொடுத்தோம். இந்த மாதிரி மெடிசன்லாம் கொடுக்க போய் தான் இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகி பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. நம்ம அந்த கோழியை கூட அடுத்து கூட வீடியோ எடுத்து கூட போகிறேன். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம நல்லது சொன்னால் கூட இப்போ ஒரு குத்தமாக தான் தோணுது. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோழிகள்லாம் ரொம்பவும் நல்லா வளர்ந்துட்டு வந்துச்சு. இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்மளால் இந்த சிறுவடை கோழி குஞ்சுகளை 1 month சிக்கு, 2 month சிக்கு நம்மள்கிட்ட இருக்குது. அதை சரியாக மார்க்கெட்டிங் கூட பண்ண முடியல. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். அதே இது கொஞ்சம் கேப் விட்டு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் யானைக்கும் அடி சறுக்கும்னுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கும் ஏற்படும். அதனால் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான கண்டென்ட்டும் நான் எடுத்துகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் பொதுவாகவே கேஜ் செட்டப்பில் வளங்க. ஏன்னா கேஜி செட்டப்பில் வளர்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழி குஞ்சுகள் எப்பயுமே மிஸ் ஆகாது. அது போக உங்களுக்கு எப்படின்னா எலித்தொல்லை, பெருச்சாளி இதை கடித்து சாப்பிடும். அப்புறம் பூனை கடித்து சாப்பிடும். காக்கா தூக்கிட்டு போகும். இதோட பெரிய மிருகம் எதுனா மனிதர்கள் தான். ஏன்னா அவங்க தான் விஷத்தை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது. அப்புறம் கோழிகளை கல்லை கொண்டு எரிகிறது. அப்புறம் இன்னொன்று சில விஷயம் எப்படின்னா பிடிச்சிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிறது, இல்லாட்டி எங்கிட்டாச்சும் போய் வித்துடுறது, அடித்து சாப்பிட்றது. இந்த மாதிரி கீழ்த்தனமான விஷயங்கள்லாம் மனிதர்கள் அதிகமான அளவில் செய்வாங்க. குறிப்பாக எங்கள் ஊரில் இருக்க ஒரு சில
பெசப் வாய்ந்த மனிதர்கள் செய்வாங்க. அதனால் நீங்கள் எப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம சக்ஸஸாக இது பண்ண முடியும். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.